நாகமணி இப்ப யார்கிட்ட இருக்கு, அதை நமக்கு எதிராக அவங்க பயன்படுத்தினா என்ன நடக்கும் கானிஷ்கா? நாம 2 பேரும் சாக வேண்டியதுதான். பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு லட்சணம். அமிர்தா புருஷன் வீட்டுக்கு போய் ஒரே ஒரு நாள் தான் ஆயிருக்கலாம். அதுக்குள்ள வீடு வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. என்னமாம்மா, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல. நாகமணி வேறொருத்தர் கைக்கு போக நான் விட மாட்டேன். அதுக்கு இவ்வளவு போராட்டம் நடந்தாலும் சரி, நாகமணி என் சொத்து, என்னோட சொத்து. அத்த, இப்ப எப்படி இருக்கு? திடீர்னு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல அர்ஜுன். பொண்ணு மாப்பிள்ள முதல் தடவையா வராங்கங்கிற சந்தோஷத்துல காலையில இருந்து நான் ஸ்டாப்பா வேலை பார்த்தா, அதுவும் எதுவுமே சாப்பிடாம. என் பேச்சையே நீ கேட்க மாட்டல. இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க. அது காலையில நான் சரியா டிஃபன் சாப்பிடல, அதனால பித்தம் அதிகமாயி வாந்தி வந்துடும். அம்மா, எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு சிரமப்படுறீங்க? நானும் அவரும் இந்த வீட்டுக்கு என்ன புதுசா? என்ன இது? அம்மா தாயாக போறாங்களா? என்னாச்சுமா? ஏன் திடீர்னு சிரிக்கிற? அப்பா, இனிமே அம்மாவை நீங்க எந்த வேலையும் செய்ய விடக்கூடாது. என்னம்மா அமிர்தா இப்படி சொல்ற? அப்புறம் எனக்கு வேலைக்கு சாப்பாடு யாரு கொடுக்கறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. வேணா வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. ஆனா இனிமே அம்மாவை நீங்க சின்ன வேலை கூட செய்ய விடக்கூடாது. புரிஞ்சுதா? ஐயே, என்னம்மா இது? என்னமோ சரோஜா மாசமா இருக்கிற மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க. ஆமா, எங்க அம்மா தாயாக போறாங்க. அமிர்தா, நீ எங்க கூட விளையாடல? நிச்சயமா இல்லப்பா. சரோஜா அம்மா இப்ப தாயாக போறாங்க. இது உண்மை. ஐயோ, அது எப்படி முடியும்? இத்தனை வருஷமா இல்லாம இப்ப எப்படி சரோஜாவால தாயாக முடியும்? ஏன் முடியாது? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரும், அம்மாவோட மடியில விளையாடும். கங்க்ராட்ஸ் அத்தை, கங்க்ராட்ஸ் மாமா. ஏங்க அமிர்தா,
உங்களுக்கு டாக்டர் வேலை கூட தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். சரோஜா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருந்தாலும் ஒரு தடவை டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அமிர்தா சொன்னா சரியா தான் இருக்கும். இல்ல, அவ சொல்றது உண்மையா தான் இருக்கும். அவளுக்கு எல்லாம் தெரியும். அது எப்படிங்க அவளுக்கு தெரியும்? அவ என்ன சாமியா? அது அப்படி இல்ல ராஜி. என்னதான் இருந்தாலும் அவ சாமிக்கு பூஜை பண்ற அர்ச்சகர் வீட்ல இருந்தால அவளுக்கு ஆயுர்வேதம், நாடி சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்திருப்பா. அமிர்தா, வந்த உடனே எனக்கு எவ்வளவு நல்ல செய்தி சொல்லிருக்க. ஆமா அமிர்தா, நீ இந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச நேரம் எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு பாரு. சொல்லுங்க. என்ன, சிவலிங்கம் தயாராயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். சரி, நான் எங்க குரு கிட்ட பேசி எப்ப பிரதிஷ்டை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, அப்படியே ஆகட்டும். வச்சிடுறேன். பாட்டி, என்னது ஏதோ சிவலிங்கம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? யார் போன்ல? ஓ, ஏதோ புது சாமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர பிளானா? சித்ரா, தெய்வத்தை கூட்டிட்டு வர நம்மால முடியாதுமா. அந்த தெய்வம் தான் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கு. அதனாலதான் அந்த சர்வசக்தி ஈஸ்வரனுக்கு ஒரு கோவில் கட்டணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அத்த, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா வாணி, ஒருத்தர்கிட்ட சிவலிங்க செய்ய சொல்லி இருந்தேன். அவர் ரொம்ப பெரிய ஆச்சாரி. சுவாமி சிலை செய்யறதுல அவர் பெரிய நிபுணர். அவர் குடும்பம் தலைமுறை தலைமுறையா அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. மொத்தத்துல என்னோட ஆசை நிறைவேற காலம் இப்ப நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னம்மா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வா விஷ்ணு, நல்ல நேரத்துல வந்திருக்க. பாட்டி ஏதோ சிவனுக்கு கோவில் கட்ட ஆசைப்படுறாங்க, அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்னம்மா திடுது பின்ன? உனக்கு தெரியாது விஷ்ணு, இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் எந்த தடங்களும் வரக்கூடாது. இந்த குடும்பத்துல உள்ள எல்லார் மேலையும் அந்த ஆண்டவனோட அருள் இருக்கணும்னு அந்த பரமேஸ்வரன் கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அந்த வேண்டுதல் பிரகாரம் சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை இப்ப நிறைவேற போகுது. விஷ்ணு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? சிவலிங்கம் கூட ரெடி ஆயிடுச்சா? கூடிய சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து வேலையை ஆரம்பிச்சிடலாம்ப்பா. விஷ்ணு, நீ ஒரு வேலை பண்ண. உடனே நீ போய் பாபாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. கண்டிப்பாமா. இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? பரமேஸ்வரன் நம்ம குல தெய்வம். தெய்வ காரியத்துக்கு எங்க எல்லோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். நானே பாபா கிட்ட சொல்லி இங்க உடனே வர சொல்றேம்மா. சரிப்பா. எல்லாம் சரிதான் பாட்டி. எதுக்காக சிவன் கோவில் கட்டுறீங்க? அதுவும் சிவலிங்கம், அதுவும் இப்பவே எதுக்கு? இது அந்த ஆண்டவருடைய காரியம், அவரோட விருப்பம். அவர் உத்தரவு கொடுக்கும் போதுதான் இது நடக்கும். சரி சரி, போங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க.
யாருக்கும் இப்ப நான் விளக்கி சொல்ற நிலைமையில இல்ல. எனக்குள்ள இருக்கிற பயம் உங்க யாருக்கும் புரிய போறதும் இல்ல. இந்த வீட்டுக்கு ஒரு பேராபத்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள பலமா வந்திருக்கு. பாம்புகளுக்கெல்லாம் பரமேஸ்வரன் தான் தெய்வமா விளங்குறாரு. அவரோட அனுகிரகம் நம்ம மேல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல பாம்புகளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அந்த சர்பத்தோட சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்கணும்னா அது அந்த பரமேஸ்வரனால மட்டும்தான் முடியும். அவரோட அனுகிரகம் நிச்சயம் எங்களுக்கு வேணும். பரமேஸ்வரா, இந்த குடும்பத்தை இனிமே நீதான்ப்பா காப்பாத்தணும். மொத்தத்துல இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. அப்பா அம்மா முகத்துல ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷம் தெரியுது. இந்த சந்தோஷம் இவங்களுக்கு நிரந்தரமா இருக்கணும். அம்மா, எழுந்துருங்கம்மா. என்ன காரியம் பண்றீங்க? நீங்க என் காலில் விழுந்தா எனக்கு தானம்மா பாவம். அமிர்தா, நீ எனக்கு பொண்ணு இல்லம்மா, இந்த வீட்டு அதிர்ஷ்ட தேவதை. அம்மா, நீங்க என்னை விட வயசுல ரொம்ப பெரியவங்க. இப்படி எல்லாம் பேசினா எனக்கு தர்ம சங்கடமா இருக்கும். இல்ல அமிர்தா, உனக்கு இதெல்லாம் புரியாதுமா. எல்லாரும் உனக்கு குழந்தைய பிறக்காது, நீ ஒரு மலடின்னு சொல்லும் போதெல்லாம் நான் எந்த அளவுக்கு மனவேதனை பட்டேங்கிறதெல்லாம் எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். ஆனா இப்போ உன்னால அப்படி பேசினவங்க வாய்க்கெல்லாம் போட்டு போட்ட மாதிரி ஆயிடுச்சு அமிர்தா. இதுல நான் என்னமா செஞ்சுட்டேன்? எல்லாம் அந்த சிவனோட அருள். இருக்கலாம் அமிர்தா, இருந்தாலும் நீ வார்த்தைக்கு வார்த்தை அம்மா உனக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை உன் மடியில விளையாடும்னு எந்த நேரத்துல சொன்னியோ என்னவோ, நீ சொன்னது அப்படியே பலிச்சு போச்சு. இத்தனை வருஷம் இல்லாம நீ இந்த வீட்டுக்குள்ள கால் வச்சதுக்கு அப்புறம் நடந்ததுன்னா நீ எனக்கு அதிர்ஷ்ட தேவதை தான் அமிர்தா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல அமிர்தா, சில பேருடைய கால் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச நேரம் ஒரு மலடிய தாயாக்கிட்டேம்மா. உன்னாலதான் எனக்கு என் வயிறு நிறைஞ்சிருக்கு. அந்த தெய்வம் தான் உன் உருவத்துல என் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி எனக்கு தோணுது. எல்லாரும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தாய்மையோட சுகம் என்னன்னு அனுபவிப்பாங்க. ஆனா நான் என் பொண்ணாலதான் தாய்மையோட சுகம் என்னங்கிறத அனுபவிச்சிருக்கேன். இது பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாம வேற என்னம்மா? அம்மா, இப்படி பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி என்னை இன்னும் சின்னவளாக்கிடாதீங்கம்மா. இது உங்க நல்ல குணத்துக்கு தெய்வம் கொடுத்த வரும்னு நினைச்சுக்கோங்க. இனிமே உங்க கண்ணில் தண்ணி வரவே கூடாது. ஏன்னா இனிமே இந்த வீட்டுல சிரிப்பும் சந்தோஷம் மட்டும்தான் எப்பவும் இருக்கணும். என்னாச்சு ராஜி? ஏன் முகத்தை இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? இத்தனை வருஷமா நடக்காதது அந்த பிசாசு அமிர்தா சொன்ன உடனே எப்படிங்க நடக்கும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இப்ப என்ன நடந்து போச்சு? சரியா போச்சு. ராத்திரி முழுக்க ராமாயணத்தை கேட்டு ராமனுக்கு சீதை சித்தப்பனான்னு கேட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுங்க. ஏங்க, நான் சரோஜா மாசமா இருக்கிற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ, அதான் எனக்கு தெரியும் ராஜி. என்னைக்கு அமிர்தா வாயால அந்த வார்த்தை வந்ததோ அன்னைக்கே எனக்கு தெரியும் இது இப்படிதான் போய் முடியும்னு. சரோஜாக்கு குழந்தை பிறக்கிறது உறுதி.
ஏங்க அது எப்படிங்க பிறக்கும்? அவ என்ன அதிசய பிறவியா? இத்தனை வருஷம் இல்லாம இப்ப திடுதுப்புன்னு அவளுக்கு குழந்தை பிறக்குமா? நீ 1000 தான் சொல்லு ராஜி. அந்த அமிர்தாவோட வார்த்தைய அவ்வளவு லேசா எடுத்துக்கிறது நல்லதில்ல. அதெல்லாம் தூக்கி போடு. இப்ப அடுத்து என்ன பண்றது அத பத்தி யோசி. இந்த வீட்டுக்குள்ள புதுசா குழந்தை வந்தது, நம்ம போட்ட திட்டம்லாம் வீணா போயிடும். ஆமாங்க, அதுதான் எனக்கும் டென்ஷனா இருக்கு. எப்படிலாம் சர்க்கஸ் பண்ணிருப்போம் ஞாபகம் இருக்கா? இப்ப நாம என்ன பண்றது? இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும்? நம்ம பழைய திட்டம் இருக்குல்ல, அதை தொடர வேண்டியதுதான். அப்படின்னா அப்படின்னா அவ கர்ப்பமாகறத நம்மளால தடுக்க முடியல, ஆனா அந்த குழந்தை பிறக்கறத நம்மளால நிச்சயம் தடுக்க முடியும்ல. இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஆனா எப்படி? இன்னும் 2 நாள்ல இந்த பொண்ணு போயிடுவா. அதுக்கப்புறம் அவ கர்ப்பத்தை கலைக்கிறது ஒன்றும் நமக்கு பெரிய விஷயம் இல்ல. ஓ, அப்படி வரியா? சரி. எப்படி பார்த்தாலும் அவ ஒரு பாம்பு. அவ எல்லா இடத்துலயுமே இருப்பாளே. அவளுக்கு தெரியாம நம்ம வேலையை நாம எப்படி செய்யறது? இருக்கட்டும், நம்ம நிதானமா யோசிச்சுதான் செய்யணும். அம்மா, கொஞ்ச நேரத்துல பாபா வந்துருவாரு. அது இல்லப்பா, பாபாவையே இன்னைக்கே வர சொன்ன. பாவம், அவருக்கு 1000 வேலை இருக்கும். அவரை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? அது நிச்சயமா இல்ல தாயே. பக்தர்களை தேடி வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாபா, தயவு செஞ்சு மன்னிக்கணும். நாங்க உங்களை ரொம்பவே தொந்தரவு பண்றோம். இல்ல இல்ல, எனக்கு எந்தவித சங்கடமும் இல்ல. எப்படிமா இருக்க? உடம்பு நல்லா இருக்குல்ல? உங்க ஆசீர்வாதத்துல ஆரோக்கியமா இருக்கேன் பாபா. சொல்லுங்க, என்ன விஷயமா இப்ப என்ன வர சொன்னீங்க? பாபா, ரொம்ப நாளாவே சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக பிரம்மபுரி ஆச்சாரியர் தாண்டிகேஸ்வரர் ஆச்சாரியர்கிட்ட சிவலிங்கம் பண்ண சொல்லி கொடுத்திருந்தேன். அது இப்ப தயாராயிடுச்சுன்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தா சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருந்தேன். தெய்வ காரியம் நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஜெய் மகாகாளி. இன்னும் 11 நாட்களுக்குள்ள சிவலிங்கத்தை என்னைக்கு வேணும்னாலும் பிரதிஷ்டை பண்ணலாம். ஆனா என்ன பாபா? சிவலிங்கத்தை உங்க வீட்டுல வடக்கு திசையில தான் பிரதிஷ்டை பண்ணணும். உங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒரு சுமங்கலி தான் வடக்கு திசையில பிரதிஷ்டை பண்ணணும். அதுதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. விஷ்ணு, சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாபா. நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம். பாபா, அன்னைக்கு தான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னோம். மறுபடியும் உங்களை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டோம், மன்னிக்கணும். தொந்தரவு ஏதும் இல்லை விஷ்ணு. இது என்னுடைய பக்தர்கள் வாழக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல எனக்கு தேவைப்படுற பெரிய பொக்கிஷமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்ப எப்படி தொந்தரவா? என்னது? எந்த பொருளை பத்தி நீங்க பேசுறீங்க பாபா? எல்லாம் உங்க நம்பிக்கை, அன்பு, விசுவாசம். சரி சரி கனிஷ்கா, உன் கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்க, வா. கனிஷ்காவா? யார் பாபா? வாய் தவறி சொல்லிட்டேனே. ச்சே, இப்ப என்ன பண்றது? சமாளிக்கிறேன். மன்னிக்கணும் தாயே, விஷ்ணு கிட்ட தான் பேச வேண்டியிருக்கு. கானிஷ்கானா எங்களோட மொழியில அந்நியர்கள்னு அர்த்தம். ஆமா, இந்த அந்நியன் யாரு? மன்னிக்கணும் பாபா, இவனை அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவன் பேரு ராகேஷ். எனக்கு தூரத்து உறவு. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கான். வணக்கங்க. நல்லதே நடக்கட்டும்.
வெற்றி உண்டாகட்டும். விஷ்ணு, என் கூட கொஞ்சம் வா.